இப்போது கிடைத்திருக்கும் ஒரு அண்மை செய்தி, பிரேக்கிங் நியூஸ். துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழாவிலே அதனுடைய ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி பேசிய பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்திலே பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த விழா நேற்று முன்தினம் நடந்தது. அந்த விழாவிலே பேசிய எஸ் குருமூர்த்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி தான் நேரில் சில ஆண்டுகளுக்கு முன் சந்தித்த பொழுது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்லாமல் எடப்பாடிக்கு அரசியல் ஒரு தொலைநோக்கு இல்லை என்ற ரீதியிலான அவர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் அதிமுக இரண்டாவது கட்ட தலைவருடைய பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றன. என்னாலும் பாஜக கூட்டணி தேவையில்லை என்ற முடிவிலே இன்னொன்றும் மறுபரிசீலனை இருக்காது என்றும் தெரிகிறது. அதே வேளையிலே நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் எந்த ஒரு கட்சியோடும் தான் கூட்டணி வைப்பதில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இதே நிலையிலே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக 5 முனை போட்டி நடைபெறும் என்றுதான் தெரிகிறது. அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணிக்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக பலரும் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.